ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை கேட்ட 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். இது இந்த சாய் அப்பாவின் அருள் வாக்கு. உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா? நீதான் அனைத்திற்கும் காரணம். ஆம், ஏனென்றால் நீ யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். யோசிக்காமல் செய்யும் செயலால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு முழு காரணம் நீதான். சொற்களால் யார் மனதையும் காயப்படுத்தாதே. அதே சமயம் உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்பதை முதலில் தெரிந்து அந்த கோபத்தை குறைத்துக்கொள். நீ வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டி பொறாமை? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உலட்டாமல் இரு. நல்ல மனநிலையில் எப்பொழுதும் இரு. உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். வாழ்க்கை அற்புதமானது. இதை முதலில் கொண்டாடு. அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்கிறது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல நகர்த்தி கொள்ளாமல் சற்று மாற்றிதான் வாரேன். அனைத்தும் மாறிவிடும். பிறகு உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்ப வேண்டாம். நிச்சயமாக மாறும் என்று முழுமையாக என்னை நம்பு. உன் வார்த்தைக்கு யாரும் பதில் சொல்லவில்லை என்று புலம்ப வேண்டாம். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. அலட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். கவலையும் கண்ணீரும் யாருக்குமே நிரந்தரமில்லை. ஒருவர் தோல்வியிலிருந்து வீழ்ந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக கூறிப்பார். அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை. ஆம் செல்லமே, எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது. ஏனென்றால் உனக்கான அவர்களுக்கு சில நேரம் வரும். அந்த நேரம் வந்தால்தான் அவர்களும் உனக்கு எதிரியாக மாறக்கூடும். ஆகையால் துன்பம், துயரம், மனக்கவலை எது வந்தாலும் வேதனை அடைய வேண்டாம். அதுபோல் கடந்து போன நிகழ்ச்சிகளை நினைத்து கவலைப்படவும் கூடாது. நீ நடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு. ஏனென்றால் சோதனை காலத்தில் நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். மேகங்களை மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. அதுபோலத்தான் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை இந்த சாய் நிச்சயமாக தரப்போகிறேன். என் செல்ல குழந்தையே, நல்லதொரு அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாகவே நல்லதொரு மாற்றங்களுக்காக அடுத்தடுத்து நடைபெற போகிறது. தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விட்டு நிற்காதே. அதை சரிவர பயன்படுத்தி கொள். எதையும் திருப்தியுடன் செய்யும் சிறு சிறு சந்தோஷங்களை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே. அவர்களை இழக்கக்கூடாது என்று எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்துவிடப் போகிறது? உனக்கு யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை உண்மையாகவே நடத்து. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. சின்ன சின்ன சறுக்குகள் உன்னை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். செல்வ புத்துணர்ச்சியோடு இரு. உன் சிறப்பு தன்மைகள் வெளிப்படுத்தி முன்னேறி செல். நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். ஆம், செலவே இல்லாத நல்லதொரு நாளில், நல்லதொரு காலை பொழுதில் நீ எதிர்பார்க்காத நல்லதொரு திடீர் திருப்பங்கள் நடைபெறப் போகிறது. பிறகு உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும். நம்பிக்கையோடு இந்த விடியலை எதிர்நோக்கு. வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ, அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. பிறகு உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நல்ல விதமாகவே அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, துன்பப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கிவிட்டேன். உன் பிரார்த்தனை எந்த ஒரு காலத்திலும் வீண் போகாது. இதோ உனக்கான நேரம்தான் இது. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் அந்த தடைகள் என்று தவறாக எண்ண வேண்டாம். அவற்றை எல்லாம் வெற்றிக்கான வழிகாட்டுகள் என்று எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். நீ சாதிக்க வேண்டியது என்று உனக்கானது நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது என்ன இருக்க வேண்டும் என்று உன் மனதில் நீ உறுதியெடுத்து கொள்ள வேண்டும். எனக்கு நான்
ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உன் மனதில் இருக்க வேண்டும். ஆகவே வாய்ப்புக்காக காத்திருக்காதே, வாய்ப்பை உருவாக்கிக்கொள். உன் விருப்பம், உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில் தான் உள்ளது. எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான். ஆம் செல்லமே, உன் திறமையை அனைவரும் அறியும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் மாறும். இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவுமே கிடையாது. எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மாறக்கூடியதுதான். கடக்கும்போது கால் இடறலாம், நடக்கும்போது கால் இடறலாம், ஏன் தடுக்கி கூட விழலாம். வீழ்வது என்பது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். செல்லமே, அதை முதலில் தெரிந்து கொள். எழுவது பெரியது அல்ல, எழுந்த பிறகு வெல்வதுதான் பெரியது. ஆகவே இன்று நீ படும் பாடு, இன்று உன் வாழ்க்கையில் படும் எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும். புரிந்ததா? ஆகவே வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தி தேவை. ஓம் சாய்ராம்.